முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள், பொதுமக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து வீரநாரிகள், வீரநாரிகளோட குழந்தைகள், இவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஸ்டார்டிங் இருந்து கடைசி வரை பாருங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், அவருடைய பேரு ராமானுஜ ரெட்டி. அவர் சர்வீஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு முன்னாலேயே என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மனைவி இறந்துடுறாங்க. அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை. அவங்க 85% ஊனமிட்டவர். இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊனமுற்ற குழந்தைய பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இன்னொரு அம்மாவை கல்யாணம் முடிச்ச மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த அம்மா அந்த குழந்தைய பார்க்குது, அந்த ஊனமுற்ற குழந்தைய பார்க்குது. காலங்கள் போயாச்சு, அவரும் இறந்துடுறாரு. 2016 அந்தந்த வட்டில் என்னமோ அவரும் இறந்துடுறாரு. இந்த அம்மா ஒபிஷியலா பாட் ஆர்டர் பண்ணல. இந்த குழந்தை, ஊனமுற்ற குழந்தைய பாட் ஆர்டர் பண்ணியிருக்கா பண்ணலையா அதை பத்தி எல்லாம் தெரியாது. இந்த மாதிரி நிறைய வாட்டி சோல்ஜர் போர்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்தாங்க, ஒண்ணுமே ஆகல. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த அம்மா பேரு வனஜா. 2018 அந்த அம்மா யாரோ ஒரு நண்பர், எந்த நண்பர், இவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வருது. அந்த அம்மாவது எல்லாமே நான் பார்க்கும்போது, மனைவி அவர்கள் இறந்ததிட பப்ளிகேஷன் பண்ணல. இரண்டாவது மனைவி கல்யாணம் முடிச்சதும் பப்ளிகேஷன் பண்ணல. ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அன்ட்டு மகளது பார்த்தேன். மகளது பார்க்கும்போது அதுவும் மகளிட பாட்டோடு இருக்கு. ஆனால் மகளிட அந்த டிசபிலிட்டி, ஹேண்டிகேப்டு, அது பாட்டோடு இல்லை. ரொம்ப டாக்குமெண்டேஷன், எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன். ஜில்லா சைனிக் போர்டு இருந்த அந்த அம்மாவை 2017 நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க ரெக்கார்டில் இல்லை, நீங்க கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அது முடிஞ்சுதான் அந்த அம்மா எங்கிட்ட வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் முதல்ல அந்த அம்மாவை பாட் ஆர்டர் பண்ண வச்சு, அதுல என்ன ஒரு சிக்கல் வந்துடுது அப்படின்னா, அவருடைய ஹஸ்பண்டோட பேரு ராமானுஜ ரெட்டி. ஏதோ காரணத்தினால் அவரை எரிக்கவும் இல்லை, இதுவும் பண்ணல, குழிச்சு போடவும் இல்லை. அவரை என்ன பண்ணிட்டாங்க, கோயம்புத்தூர் KMCல அந்த டெஸ்ட் பண்றதுக்கு, அதாவது தானம் பண்றதுக்கு தானம் எழுதி கொடுத்துட்டாங்க. அங்க எழுதி கொடுத்த அந்த சர்டிபிகேட்ல ராமானுஜம்னு மட்டும்தான் இருக்கு, ரெட்டி இல்லை. மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி அவங்களது பாட் ஆர்டர் இதெல்லாம் பண்ணி மகளிட அந்த டிசபிலிட்டி பாட் ஆர்டர் பண்றதுக்கு AMCட, அதாவது மெடிக்கல் கோர்ட பிரிகேடியர் ரேங்கில் உள்ளவர் மட்டும்தான் சைன் பண்ணா மட்டும்தான் அந்த அம்மாவது பாட் ஆர்டர் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிரிகேடியருட ரேங்கில் உள்ள டாக்டர் ஒன்லி பெங்களூர் கமாண்டா ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இருக்காங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்கு நானும் ஸ்டேஷன் கமாண்டர் லெப்டினன்ட் கர்னல் ஸ்ரீனிவாசன் சார், அவருடைய பேரு, 8 மாசம் ஆச்சு தொடர்ந்து அவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு 8வது மாசம் அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. ஊனமிற்ற இந்த அம்மா அங்க அவருடைய சைனுக்கு போறாங்க. அந்த கமாண்டா ஹாஸ்பிட்டல்ல ஐடென்டி கார்டு இல்லாத உள்ளுக்கு விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா அங்க கொண்டு போனதே ரொம்ப கஷ்டம். ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்டெப்பு தான் அந்த அம்மாவுக்கு நடக்க முடியும். அந்த அம்மா அங்கிருந்து சார் உள்ள விடுறது இல்லை அப்படின்னுச்சு. அந்த அம்மா உள்ள விடுறது இல்லைன்னு பேசின டைம் கிட்டத்தட்ட 8:30 மணி. 8:30 மணி இருந்து கிட்டத்தட்ட 10:30 மணி வரை
சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃபோட கீழே இருக்கிற ஏடிசி டு சிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஏஓஸோட ஏடிசி அவர் வேற பேசி இந்தியன் வெட்டர்ன் டைரக்டர்கிட்ட பேசி அந்த கமாண்டோ ஹாஸ்பிட்டலில் பர்மிஷன் வாங்கிறதுக்குள்ளே 2 மணி நேரமாச்சு. அதுக்கடையில் அங்கே டியூட்டி இருந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் தான். அவர்கிட்ட நான் சொன்னேன், தம்பி இப்படி இருக்கு, அவரை உள்ள விடுங்க, இதுதான் இன்னைக்கு தான் அவருடைய அப்பாயின்மெண்ட்டுன்னு. அவருடைய டியூட்டியில் உள்ள அந்த பெர்ஃபெக்ஷன், பயங்கரமான பெர்ஃபெக்ஷன் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் டியூட்டி. இல்லை சார், எங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கோம் அதுதான் கேட்போம். தம்பி அது ஊனமிட்ட எக்ஸ் சர்வீஸ் மேனோட மகள், அதெல்லாம் என்னமோ ஆயிக்கிட்டு சார். இப்படியும் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க. ஏன்னா அவங்க டியூட்டியை செக்யூர் பண்றாங்க, அவங்க ஜாபை செக்யூர் பண்றாங்க, அவங்க சேரை செக்யூர் பண்றாங்க. அப்படியும் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் உள்ளுக்கு போயாச்சு. போகும்போது அதாவது உள்ள அந்த அம்மா அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளே, அந்த பிரிகேட் சாப்பிட இடத்துக்கு போறதுக்குள்ளே டைம் 1:15. அந்த பிரிகேடியர் அம்மா மேடம், டாக்டர் மேடம் எல்லா ஃபைலையும் பார்த்துட்டு திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க எலிஜிபிள் கிடையாதுன்னு போட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த அம்மா அப்படியே அழுதுகிட்டு, அந்த ஹேண்டிகேப்டு அந்த மகள் ஜெயந்தி அழுதுகிட்டு எனக்கு வெளியே வந்து ஃபோன் பண்ண, சார் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னுச்சு. அப்படியம்மா கன்ஃபார்மா இல்லை, அதுல 3வது பேரையில 4வது லைனை படிக்க சொல்லுங்க அப்படின்னுச்சு. அப்படியா சார் அப்படின்னு சொல்லி அகைன் அந்த அம்மா அங்க போறாங்க. உள்ளுக்கு போகும்போதுக்கும் அந்த டாக்டர் அம்மாட டைம் முடிஞ்சாச்சு 2:30. அந்த பிரிகேடியர் சாப் டாக்டர் அம்மாட டைம் முடிஞ்சாச்சு, அந்த அம்மா போயிட்டாங்க. எகைன் அந்த அம்மா என்ன கூப்பிட்டு, சார் டாக்டர் போயிட்டாங்க, ஏதாவது ஸ்டாஃப் இருப்பாங்க அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அந்த அம்மா ஒரு ஸ்டாஃப் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாஃப் ஒரு एनसीओ हिंदीकार, அவர்கிட்ட சொல்றேன், भाई साहब वो जो पारा नंबर इतना में देखना उसमें है. அவங்க பார்த்துட்டு, हाँ साहब जी सही बोल रहा है इसमें, मगर मैडम टाइम हो गया, 2 दिन का छुट्टी है, निकल गया. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹேண்டிகேப்டு தெரிய வந்து 2வது அனுப்பி அந்த அம்மாட்ட சைன் வாங்கி இங்க வரும்போது அதுல 1-2 விஷயம் கம்மியா இருக்கு. டாக்டர்ஸோட சைன் கம்மி, அந்த அம்மா மட்டும் போட்ட பத்தாது, அதோட XYZ டாக்டரும் கூட போடணும் அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்தது. அதனால எகைன் நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டேஷன் கமாண்டர்கிட்ட எழுதி கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் உள்ள அதே சர்ஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்னால அதே பேஜில் வந்து இந்த அம்மாட அது என்ன கேட்டகரியில் வருதோ அதை எழுதி சைன் வாங்க வச்சு இதெல்லாம் பண்ணி இப்போதைக்கு 5 வருஷம் முடிஞ்சு டோட்டல் பென்ஷன்ல டோட்டல் 16,000 சம்திங் பென்ஷன்ல 50% மகளுக்கும் 50% அம்மாவுக்கும் சேங்ஷன் பண்ண வச்சேன். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இது, ஜெயந்தி பார்ட் 1. இப்போ நீங்க பார்க்க போறீங்க. பார்ட் 2ல இந்த பென்ஷன் வாங்குறதுக்கு 2018 இருந்து 2023 வரை, இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னால தான் கிடைச்சது. அந்த அம்மாவும் மகளும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஜெயந்தி இது பார்ப்பீங்க. செகண்ட் பார்ட்டில் நீங்கள் வந்து அந்த அம்மாவோட எப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ அந்த யூடியூப் அப்போ போடுறேன். அந்த ஜெயந்தி என்ன பேசுகிறாங்க கவனிச்சு கேளுங்க. நிறைய பேர் இப்படி இருப்பாங்க தெரியாதவங்க. அப்படி இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக TNESN கன்வென்ஷன் பிரசிடென்ட் என் நம்பர் உங்களுக்கு மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும். தெரியாட்டி அந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதுக்கு முன்னால் இருந்தேன் எப்படி இருந்தீங்க? பென்ஷன் இப்போ சேங்ஷன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தீங்க? பென்ஷன் முன்னாடி எங்க வீட்டுக்காரருடைய வருமானம் தான் ரொம்ப குறைஞ்ச வருமானம், மாதத்துல 14,000 வாங்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குடும்ப செலவுகளுக்கே ரொம்ப சிரமமா தான் இருந்ததுங்க. வாடகை, அதுக்கப்புறம் வீட்டு செலவு, அவங்க பள்ளி படிக்கிற செலவு, இது எல்லாத்துக்கும் பற்றாக்குறை தான். ரேஷன்ல இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப பயன்படுத்தி வேற எந்த ஆடம்பரம் வெளியூர் போறதோ அது எதுவுமே இருக்காது. அந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப எப்படி உங்களுக்கு? இப்ப வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட பையனை நம்மளால படிச்சு வச்சிட முடியும்
அப்படின்னும் இன்னும் நம்ம நல்லபடியா வீட்டு செலவுல கூட கொஞ்சம் தாராளமா கொஞ்சம் மனசு செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட இப்ப எனக்கு மருத்துவ செலவு மட்டும் 1 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரியா அந்த பணமும் வர அது இருக்குதுங்கிற நம்பிக்கையில அந்த அரியர் வந்தப்போ அரியர் வர நேரத்துலதான் எனக்கு ரொம்ப சிக்கான 1 லட்சம் ஆனது. ஆனாலும் யார்கிட்டையும் கையேந்தாம ஒரு நிம்மதியா பயம் இல்லாம வந்து அந்த செலவு செய்து என்னை காப்பாத்தி கொண்டு வந்த போது எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருந்ததுங்க. அதாவது இது ஆகுதேங்கிறது இல்ல, அந்த பணம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பயன்பட்டு வந்திருக்குது. இது கூட இல்லாம இருந்தா நம்ம என்ன ஆகியிருக்கோம், எங்க அலைஞ்சிருப்பாரு இவரு, என்னை காப்பாற்ற முடியாம போயிருக்கோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்மகிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற தைரியமா எங்க வீட்டுக்காரர் எனக்கு செலவு பண்ணாரு. இன்னைக்கு நல்லா நிம்மதியா நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் நடக்கிறேன்னு சொன்னா நிச்சயமா அது வந்து இந்த தொகை அரியர் எல்லாமே சேர்ந்து வந்ததுனாலதான். கிட்ட போகாம நம்மளால நம்மள வைத்தியத்தை பண்ணிக்க முடியும். இன்னைக்கு எனக்கு மாசத்துல 2000 ரூபாய் பக்கமா மருத்துவ செலவு ஆகுது. இப்ப மாத தொகை இது வர்றதுனாலதான். இப்ப எவ்வளவு வருதம்மா? இப்ப எனக்கு 8800 ரூபாய் வருதுங்க. 8800 ரூபாய் வருது. அம்மாவுக்கு அந்த உங்க அம்மாவுக்கு 8000, வனஜா அம்மாவுக்கு 8000 உங்களுக்கு. நீங்க முதல்ல நீங்க வரும்போது உங்க பேர் இல்ல, சர்வீஸ்ல பேர்ல இல்ல. சர்வீஸ்ல பேர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊனமுற்றோர்து வந்து ரெஜிஸ்டர் ஆகல, அதுக்கான சர்டிபிகேட்டுக்கு இல்ல கிடையாது. அத வாங்கணுமான்றதும் கூட எங்களுக்கு தெரியாது. 3 ஆண்டுகளுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க இதை வாங்கணும்ன்றாங்க. பெங்களூர் போய் வாங்கின உடனே அதாவது எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், இது இந்த மாதிரி ஆர்மி மெடிக்கல் டாக்டர் வந்து இது சர்டிஃபை பண்ணணும், அது வந்து பிரிகேடியர் லெவல்ல இருந்தா தான் சர்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு. நீங்க எங்க எல்லாம் போனீங்க? குன்னூர் போனீங்க? குன்னூர் போகணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க போய் ரிட்டர்ன் வந்ததுனால வேண்டாம் அப்படின்னு. நீங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு ஓகே நீங்க கைட் பண்ணி தான் அவரை போய் பார்த்து அவரும் ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அங்க தெரிவிச்சு நாங்க அங்க போனோம். அதாவது அந்த பிரிகேட் சாவோட அப்பாயின்மெண்ட் நமக்கு கிடைச்சதுக்கு கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிடுதா? 8 மாசம் முடிஞ்சு பிரிகேட் சாவோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சு. அங்க போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது உங்களை கேட்டுக்குள்ள விடல. அங்க என்னெல்லாம் நடந்தது சொல்லுங்க. கேட்டுக்குள்ள விடல. அப்புறம் நாங்க சொல்றதே அவங்க எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. முடியாது, ஐடி கார்டு கொடுன்றாங்க. நம்மகிட்ட ஐடி கார்டு கிடையாது. நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் உடனே. நீங்க மிக அழகா எல்லாமே நீங்க கைட் பண்ணி கொடுத்துருந்தீங்க. எதா இருந்தாலும் உடனுக்குடன் எனக்கு போன் பண்ணுங்க, நான் அங்க வந்து பேசிக்கிறேன்னு சொல்லி உடனே அவரு அந்த செக்யூரிட்டி கிட்ட நீங்க பேசினால தான் உள்ளேயே என்டர் பண்ணாங்க. செக்யூரிட்டி விடல. நான் என்ன பண்ணேன், என்ன ஆர்மியோட இருக்கிற சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃபோட ஏடிசி கிட்ட பேசினேன். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10:30 மணிக்குள்ளதான் கேட்டு போனீங்க, கரெக்டா? சரி, கேட்டுக்குள்ள போய் நீங்க எல்லாம் அந்த டாக்டர் நான் போன் பண்ணி எல்லாமே நீங்க பேசினதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் உங்கள்ட்ட ரெக்கார்டு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு போயிட்டாங்க. அந்த அந்த வழி அந்த மட்டும் சொல்லுங்க. நீங்க எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் இவ்வளவு காத்துக்கிட்டு 1000 போட்டோ எடுத்தாங்க, அதை எடுத்தாங்க, கையெழுத்து போட்டாங்க, சைன் பண்ணோம். கடைசியில இப்படி சொல்றாங்க. எத்தனை வருஷம் முடிஞ்சு சொல்றாங்க? அது 4வது வருஷம். 4வது வருஷம். அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு அவ்வளவுதான், இது எதுவும் கிடைக்காதுன்ற அளவுக்கு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் நான். முடியாதாட்டு அப்படின்னு. அதாவது நீங்க எலிஜிபிள் இல்லைன்னுட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு உடனே உங்களுக்கு போன் பண்ணோம். அப்புறம் நீங்க வந்து அவங்க கிட்ட பேசுனி அதை ஃபார்ம் எல்லாம் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னீங்க. நான் அப்ப எடுத்து காட்டுறேன். அந்த அம்மா போயிட்டாங்க. ஏன் டைம் முடிஞ்சு அவ்வளவுதான், அவ்வளவுதான் நீங்க போங்கன்ட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்தவர்கிட்ட நாங்க காட்டின அந்த ஆபீஸ்ல இருந்தவர்கிட்ட அவர் வாங்கி படிச்சுட்டு ஆமாங்க அப்போ நான் சொன்னேன் அந்த பேஜ்ல 3வது பேரால படிங்க. 2வது படிக்கிறாங்க பொறுமையா, 3வது எடுக்க மாட்டேங்கிறாங்க. சார் இங்க படிங்க சார், இதை பாருங்க சார். ஆமாங்க சாரி நாங்க பாக்கல இத அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப நீங்க மேடமுக்கு சொல்லுங்க, நாங்க நாளைக்கு வேணாலும் வெயிட் பண்ணி வரோம் அப்படின்னப்போ அவரு இல்லைங்க டைம் ஆகுதுன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீ உங்ககிட்ட கேட்ட அப்புறம் தான் சரி வந்துருங்க, நாம அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்குதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அப்புறம் இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆக்ட் வந்ததே அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்பயும் தெரியாது. இப்பயும் பகுதி பேருக்கு
அந்த ஜில்லா சைனிக் போர்டுல இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாது. உங்களுக்கு நான் பென்ஷன் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லும்போ அப்படிலாம் வாங்கி கொடுக்க முடியாது, அப்படி இல்லையே அப்படின்னா, இல்ல சார் இருக்கு, நான் வாங்கி கொடுத்தேன், நீங்க சும்மா சொல்றீங்க. நான் இப்ப இன்டர்வியூக்கு எடுக்கிறதே எதுக்கு தெரியுமா, இந்த மாதிரி உங்களுக்கு வாங்கி கொடுத்தது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவர் சும்மா சொல்லியிருக்காரு. ஆனா சும்மா மாதிரி தான், சும்மா மாதிரி தான் தெரியும். ஏன்னா நம்ம இதுக்கு வேண்டி எத்தனை வருஷம் ஜெயந்தி கஷ்டப்பட்டிருப்போம். 5 வருஷம். அதாவது சார் நீங்க எந்த இடத்துல இதை எடுத்துட்டு போகும்போதும் இல்ல ஒரு தாசில்தார்ட்ட கையெழுத்து போனோம், ஒரு விஓ கிட்ட கையெழுத்து, நீங்க பேங்க்ல போக முடியாதுன்னு திருப்பி விட்டாங்க. அப்போ நீங்க எனக்கு அங்கிருந்தே போன் பண்ணீங்க. எல்லா இடங்களுமே இது கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு இருக்காதே, உங்களுக்கு வராதே, இதையே தான் எல்லா இடத்துலயுமே சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் அதை எடுத்து அதை காட்டி, இல்ல சார் இப்படி வந்திருக்குங்க, இந்த எல்லா இடத்துலயும் நான் போன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். பேங்க்ல நீங்க போன் பண்ணீங்க, டாக்டர் கிட்ட போறதுக்கு எங்க அம்மாக்கு அங்க போன் பண்ணீங்க, விஓ கிட்ட போன் பண்ணீங்க, தாசில்தார் ஆபீஸ் கிட்ட அவர்கிட்ட போன் பண்றீங்க. அப்ப அவரு இல்லைங்க நாங்க போட்டுறோம் அப்படின்னு சொன்னதுனால சரிங்கட்டாங்க. இல்ல சார் இருக்குங்க சார், அவர்கிட்ட வேணாம்னா நீங்க கால் பண்ணுங்க பேசுறோம். இல்லம்மா அப்படின்ட்டு அவர் படிச்சுட்டு அப்புறம் எல்லா இடத்துலயும் உங்க கைடன்ஸ் மிகப்பெரிய கைடன்ஸ். இல்லைன்னா நிச்சயமா சொல்றேன் சார், இதை இந்த கட்டத்துல நாங்க அடைஞ்சே ஏற்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பாவோட பேர்லயே ஒரு இதா வந்துருச்சு, அந்த பேர் பகுதி இல்ல, பேரு பகுதி வச்சுட்டு அப்பா நம்மள அதுக்காக மேடமும் வக்கீலும் எவ்வளவு அலைஞ்சாங்க தெரியுமா. ஒவ்வொரு இடத்துக்கும் இவங்க தீபா மேடமும் சரி, எல்லா இடத்துலயும் எங்க சகோதரி மாதிரி இதை சவாலா எடுத்து இதை செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இதை வாங்கி கொடுத்து காட்டணும் அப்படின்னே அது மட்டும் இல்ல, சென்னை ஆபீஸ் அவங்களோட அவங்களும் நேர்ல எங்ககிட்ட பேசினாங்க, போன்ல கூட அவங்க மேடம் பேசினாங்க, கட்டாயம் இதை பண்ணி தரோமா அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் 4 வருஷமும் நிச்சயமா ஒரு நாளுமே எங்களுக்கு இது எப்ப ஆகும் எப்படி முடியும். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு, உங்க மேல இருந்த நம்பிக்கை, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, தீபா மேடம் பேசினது, அவங்க செய்த ஒர்க்கு, நிச்சயமா இது நமக்கு ஒரு பலன் கொடு. எங்க ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய பேர் என்ன இது 4 வருஷமா அலையிறாங்க, இதெல்லாம் உனக்கு வருமா, இது வருமா வராதா, எதுக்குதான் இப்படி செலவு பண்ணிட்டு அலையிறாங்க போல இப்படி சொன்னாங்க. சிலர் நீங்க சொல்லுங்க அட்வொகேட்டா இருக்கவங்கள, நாங்க அட்வொகேட்டுக்கு போயிருந்தோம் அவ்வளவுதான் அப்படி கேட்டாங்க. இல்லைங்க எங்களுக்கு நல்ல பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவர் தான் அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், அவர் கட்டாயம் அவர் செய்வாரு, இது அதே போதும், வேற ஒரு லைன் எல்லாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தெரிவிச்சோம். அப்போ அவ்வளவு கான்பிடென்டா இருக்கேன்னா பரவாயில்லம்மா அப்படின்னாங்க. அதெல்லாம் நீங்க அதனால வாழ்க்கையில உங்களை என்னைக்கு நான் எங்க அப்பா தாங்க எனக்கு சின்னதுல இருந்து எல்லா கைடன்ஸும், எந்த விஷயம் இருந்தாலும் எப்படி ப்ராப்பரா செய்யணும், ஒரு ஃபைல் எல்லாத்தையுமே அவர் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. உங்க அப்பா பெரிய ஒரு ரைட்டர் தானே? ஆமாங்க, மிகப்பெரிய ஒரு ரைட்டர், ஆனா அறியப்படாத ஒரு ரைட்டர். பின்னதான் எனக்கு தெரிஞ்சது அவர் தமிழ் ஆங்கிலம் மாத்துறது டிரான்ஸ்லேட்டர் அவர். நான் பின்னதான் அவரை பத்தி தெரிஞ்சேன். ஆஹா, ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரா அப்படின்னு தெரிஞ்சேன் நான். என்னன்னா ஒரு 10th இங்கிலீஷ்ல ஃபெயில். ஓ, அதுக்கப்புறம் டைரக்டா ஆர்மில போய் சேர்ந்துறாரு. வீட்டுடைய வறுமை கஷ்டத்தினால 13 குழந்தைங்க அப்பாவோட பிறந்தவங்க. அதனால நீ போய் வேலைக்கு போய் ஆகணும்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. படிக்க அவ்வளவு ஆர்வம். நான் பார்த்தேன் அவரு. எனக்கு என்னன்னா உங்களை போய் தான் எல்லா ரெட் புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு, டிக்ஷனரி வச்சு 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 படிச்சு படிச்சுட்டு அவருடைய இதை இம்ப்ரூவ் பண்ணதே. அதாவது எனக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உள்ள மகள்கள் எல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியாது. எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சது இந்த மனுஷன்கிட்ட போலாம். அவர்தான் அவர்தான் கடவுள், ஃபர்ஸ்ட் கடவுள் அவர்தான். எனக்கு கைட் பண்ணதே. நீங்க அவரை போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் செய்வாரு. முந்தா நாள் கூட நான் போன்ல பேசுறேன். ரொம்ப சந்தோஷம் நந்தினி, ரொம்ப சந்தோஷமா, நீ அவரை விடாத, அவர் எப்பவுமே அவர்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் பண்ணி தருவாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அவருடைய கைடன்ஸ் தான் நான் உங்களை அவர் எனக்கு காட்டுனது. ஆமா. அப்புறம் அப்போ எனக்கு நடு ரோட்ல நிக்கிற மாதிரி இருந்தது. எங்க அப்பா இல்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அப்பா அரைவரையா முடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு, இதை நம்ம எப்படி செய்வோம், நமக்கு ஒண்ணு தெரியும். அவங்க ஆபீஸ்ல ஜில்லா போர்டுல 22 பேப்பர் நம்ம ஃபில்அப் பண்ணணும், இதை எடுத்து கொடுத்துட்டு இதை நீங்க ஃபில்அப் பண்ணி கொண்டு வந்து கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க இதை அனுப்புவோம்னு மட்டும் சொல்லிட்டாங்க. சார் இது எங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க சார், நீங்க அதை பண்ணி கொடுங்க, யார்கிட்ட எப்படி, அதெல்லாம் இல்லைம்மா, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட போங்க, இல்ல ஹிந்தி தெரிஞ்சவங்க கிட்ட போங்க,
அவங்க உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்கல்ல, பண்ணி முடிச்சுப்பாங்க. அது நாங்க பண்ண முடியாது. அது என்ன கொஸ்டின், அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும்ன்றதெல்லாம் கூட அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு தான் அந்த வேர்ட்ஸே கூட புரியும். என்னதான் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அந்த துறையில உள்ளவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த நேரத்துல வந்து ராஜா சொல்லி நான் உங்க ஆபீஸ்க்கு வரலைன்னா அழகழிஞ்சுக்கிட்டே தான் நாங்க இருந்திருப்போம். இல்ல நான் சரியான ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா அப்படின்னு வந்து உங்களை வந்து நாங்க அன்னைக்கு வந்து நான் கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்க இது பண்றது இல்லை. நாங்க அப்பா வழி நானும் ராஜா வழி அப்படின்னு இதுல வந்தோம். ஆனா எனக்கு அந்த வழிகாட்டில் யாரு கொடுக்குறாங்களோ அவர்கள் தெய்வம், அவங்கதான். இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்தாலும் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற கான்பிடென்ட்டோட நான் இருக்கிறேன்னு சொன்னா உங்களுடைய கைடன்ஸ் தான், நீங்க செய்ததுதான். ஏன்னா ஒரு வாழ்க்கையில பணம் பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கல. ஆனா அதுவும் பணம் தான் எல்லாமே. பணம் தேவை இல்ல. எனக்கு உங்களோட விஷயத்த நான் சார்ஜில் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிரிகேட் சாவிட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கே 8 மாசம். 8 மாசத்துல நான் எத்தனை வாட்டி போன் பண்ணிருப்பேன் தெரியுங்களா? அதுக்கப்புறம் அங்க போய் 2 முறை திருப்பி இன்னொரு முறை போய் ரூம் போட்டு தங்கி திருப்பி ஆட்டோ பிடிச்சி நிறைய ஆனாலும் அத்தனை செலவு பண்ணாலும் நாங்க வந்து நம்பிக்கை இருந்தது. என்னைக்கு எப்படி இருந்தாலும் 5 வருஷம் இல்ல 8 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் நமக்கு வந்து இது கிடைக்கும், அதுக்கான முறையில அவர் வந்து செய்யறாரு அப்படிங்கிற கான்பிடென்ட்டோட நாங்க இருந்தோம். அந்த இதுல வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம். நீங்க எங்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அது நம்பிக்கை என்னைக்குமே நாங்க உங்களை வந்து இல்ல நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு டார்கெட் இருக்கு. நீங்க அந்த டைம்ல அந்த நம்ம மாநாடுக்கு இதுக்கு வந்து சார் பண்ணுவாருன்னு உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அது வந்து உங்களை மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 10-12 பேர் இப்ப ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் நிறைய ஒரு 52 வயசான எக்ஸ் சர்வீஸ்மேன் மகன், அவருக்கு கண்ணு தெரியாது, அது இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. நானே பண்ணி இப்ப வந்து பென்ஷன் ரெடி ஆகி சாங்ஷன் போயாச்சு. 52 வயசு அவருக்கு. இதுவரை யாருமே சொல்லல, அவர்கிட்ட சொல்லல, தெரியல அன்ட்டு நானு டிடி கிட்ட பேசும்போது அதெல்லாம் இல்லை சார் போய்க்குங்க. பின்ன நானே ரிஸ்க் எடுத்து ப்ராசஸ் பண்ணி பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி இப்ப அனுப்பியாச்சு. வந்துடும் ஒரு 6 மாசத்துக்குள்ள அவருக்கும் வந்துடும். ரொம்ப பர்வதத்துக்கு பெண்டிங் இருக்கு. இன்னும் அங்க போனோம், அந்த அம்மா பெட் பேஷண்ட், போக முடியாது. அந்த அந்த இதனாலதான். ஓகே, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியா இருங்க. ஏன்னா பணம் தான் எல்லாமே, பணம் எல்லா இடத்துலயும் வரும். அதுவும் நம்ம வந்து நம்மளோட காலம் முடியற வரை பர்மனண்டா வரும். அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மிகப்பெரிய வருது அப்படிங்கிறது. அது எவ்வளவு காலம் முடிஞ்ச உள்ள எதிர்பார்ப்புக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப சந்தோஷம். ஜெயந்தி, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச். எனக்கு வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நடக்க முடியாது, அப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வரணும், ஏன்னா வந்து இது பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்தது. இவ்வளவு தூரம் வந்து நீங்க இங்க வந்து எனக்காக வந்து இவ்வளவு செஞ்சுட்டு போறீங்கன்னு. ஏன்னா நான் உங்ககிட்ட நேர்ல வந்து நாங்க 2 பேருமே அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு போனோம்னு ரொம்ப விரும்பணும். கால சூழ்நிலை வந்து பரவாயில்ல இருந்தாலும் நான் வருவேன், கட்டாயம் வருவேன். ஏன்னா என் உடம்பு வந்து நான் சரி பண்ணிக்குவேன். சரி பண்ணிட்டு நான் இதுக்குள்ள கூட நான் இறங்கி வேலை செய்யணும்னால எனக்கு ரொம்ப விருப்பம் தான். எந்த அளவுக்கு முடியுது என்னன்னு பார்த்துட்டு நாங்களும் கட்டாயம் செய்யறோம். ஏன்னா இது மாதிரி தவிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது அவங்களுக்கெல்லாம் வந்து நாம அதை ஒளியை காட்டணும். கண்டிப்பா இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்குதான் இந்த வீடியோ நான் போடுறதே வந்து எந்த ஒரு ரெப்புடேஷனோ எந்த பாப்புலாரிட்டி இல்லை. எத்தனையோ உங்களை மாதிரி மகள்கள் இருப்பாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பப்ளிகேஷன் பண்றதுக்கு அந்த ஆஸ்பத்திரியில போய் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்களுக்கு இல்ல, நீங்க திருப்பி போங்க சொல்லும்போ அது அதெல்லாம் இமேஜே பண்ண முடியாது. இன்னைக்கும் அந்த இன்ஸ்டன்ட் அந்த நாளை நினைச்சாக்க இன்னைக்குமே அது ஒரு மாதிரி அவர் அதிகமா இருக்கு. இவ்வளவு எல்லாம் கடந்து நாம இப்ப வந்திருக்கோம் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த நேரத்துல அதை சமாளிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பயங்கர மனப்போராட்டமா இருந்தது. சரி, சார் சொல்லியிருக்காரு, அது அடுத்து செய்வோம், அதை பத்தி
அதுக்கு கூட நீங்க தான் அங்க கைட் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா உடனடியா வந்து கோயம்புத்தூர்லயாவது போட்டு அதை வாங்க முடியுமான்னு பாக்கலான்ட்டு அவசரமா இங்க போட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து சக்சஸ் ஆனது. அது வந்து நான் அப்போ எனக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. அந்த நேரம் ஈரோடு ஆபீஸ்ல இருக்கும்போது நீங்க போன் பண்ணி அவருக்கு கைட் பண்றீங்க. சார் பாருங்க, இவர் பொசிஷன்ல இருக்கிறவரு, ரேங்க்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு இவர் கைட் பண்ணி தான் ஓ இப்படி செய்யலாமாங்க சார் அப்படின்னு அவர் யாரும் நம்ப மாட்டாங்க. அதாவது நான் வந்து ஒரு லெப்டினன்ட் கர்னல் சாபுக்கு சாப் இதுல இன்னென்ன வழி இருக்கு, இந்த வழியா பண்ணுங்க, அது வந்து பண்ணணும்னு நான் சொல்றேன். இது வந்து இப்ப நீங்க சொல்றீங்க. ஆமா, நீங்க அது ஐ விட்னஸ். யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க. யாரும் சொன்ன நான் சொல்லிட்டு பண்ணியாச்சுன்னா நம்ப மாட்டாங்க. இதுதான் இயற்கை, இயற்கை. ஆனா அந்த சாபு நல்ல மனுஷர். நான் கேட்கும் அப்படியே சாவு, அப்படியே சாவு அப்படின்னு. ஓகே, எனிஹவ் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஓகே, இல்ல எனக்கு நீங்க எல்லாருமே இந்த ஜெயந்தியிட யூடியூப் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஒரே ஒரு விஷயந்தான் வேணும். அவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் மகளாக இருக்கணும், இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒய்ஃபாக இருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்டும் செய்ய முடியும். செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. முயற்சி தான். முயற்சி செய்து இதே மாதிரி எத்தனையோ ஊனமுற்றவரும் அல்லாதவங்களும் விடோ டாட்டர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா அசோசியேஷனும், இந்தியாவில் இருக்கிற எல்லா அசோசியேஷனும் இந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் செய்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கம்யூனிட்டியை ஒரு நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.